ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். Proverbs chapter 16 verse 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய மனதிலே பலவிதமான யோசனைகள் வரலாம். ஆனால் அந்த யோசனைகளை வரையறுத்து சீர்தூக்கி சரிப்படுத்தி என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The children of God, the mind of a man plans many things in his life. It is his own plans. It is his own design, and he is trying to do many things of his own. There are times the people, they do not know what to decide, what to proceed, what to do. This is the time we need to go to the Lord and ask him, Lord, please explain me to which path I should go, to which direction I should go. That is the way we need to pray, always in the presence of God. There are people, they decide everything of their own, and they ask God, God, fulfill this direction, fulfill my desire, fulfill whatever I have already planned. No. You might have many plans and thoughts, but the thoughts of God will always prosper. So, God knows better than us. We should understand God has better plans for us. When we read in Isaiah 55, the word of God says, as the heavens are higher than the earth, so as my plans, and so as my thoughts for you. என்னுடைய பிள்ளைகளே, பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த உயர்ந்த நினைவுகளை கொண்ட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாதைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அந்த பாதைகளை ஸ்திரப்படுத்துவார். Our Lord God will establish our directions. He will guide you to which direction you need to go for your betterment in the future. You may not able to decide what kind of job you need to take, what kind of education you need to go further, what kind of business that you need to start. But pray, and the Lord God is going to direct you accordingly so that you will prosper. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு மகிமையாக சாட்சிகளாக நிற்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.